நாங்க அண்ணன் தம்பி, எங்களை பிரிக்கவே முடியாது. விவாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஸ்டாலின் ராகுல் காந்தியின் திடீர் சந்திப்பு. அதாவது தமிழக அரசியல் களம் தற்போது திமுக மற்றும் காங்கிரஸ் இடையிலான உறவில் ஏற்பட்டுள்ள கடுமையான விரிசலால் பரபரப்படைந்துள்ளது. குறிப்பாக விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூரின் சமீபத்திய கருத்துக்கள் இந்த விரிசலை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளன. ஒரு புறம் முதல்வர் ஸ்டாலினை புகழ்ந்து தள்ளினாலும் மறுபுறம் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கோருவது திமுகவினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் சிலர் காங்கிரஸை கூட்டணியில் இருந்து விடுவிக்கலாம் என்ற மனநிலையில் இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் மிகவும் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் காய்களை நகர்த்தி வருகிறார். சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி காங்கிரஸ் கட்சி 41 தொகுதிகள், உள்ளாட்சி பதவிகளின் கணிசமான பங்கு மற்றும் அமைச்சரவையில் இடம் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து வருவதாக கூறப்படுகிறது. ராகுல் காந்தியின் மறைமுக ஆதரவுடன் தான் இத்தகைய கோரிக்கைகள் விடுக்கப்படுவதாக திமுக தலைமை கருதியது. இருப்பினும் இந்தியா கூட்டணியில் ஒருமைப்பாட்டை கருத்தில் கொண்டு கூட்டணியை உடைக்காமல் அதே சமயம் காங்கிரசின் அதீத நிபந்தனைகளுக்கு அடிபணியாமல் இருக்க ஸ்டாலின் உறுதியாக உள்ளார். இந்த இக்கட்டான சூழலை சமாளிக்க முதல்வர் ஸ்டாலின் ஒரு கடைசி கட்ட திட்டத்தை கையில் எடுத்துள்ளார். மாநில அளவில் நிலவும் இந்த சிக்கல்களை தீர்க்க காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஆகியோரின் உதவியுடன் சோனியா காந்தியிடம் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த அவர் திட்டமிட்டுள்ளார். இதன் மூலம் டெல்லி மேலிடத்திடம் பேசி தமிழக காங்கிரஸ் தலைவர்களின் நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என அவர் நம்புகிறார். அதே சமயம் கேசி வேணுகோபால் மற்றும் மணிசங்கர் ஐயர் போன்றோரின் சமீபத்திய செயல்பாடுகளும் கருத்துக்களும் கூட்டணியில் கூடுதல் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளன. மணிசங்கர் ஐயர் ஸ்டாலின் தான் இந்தியா கூட்டணியை வழிநடத்த சரியான நபர் என்று ஒரு புறம் கூறினாலும் தனது சொந்த கட்சியின் முக்கிய தலைவரையே கடுமையாக விமர்சித்தது சர்ச்சையானது. இத்தகைய இழையாப்ப சிக்கல்களுக்கு இடையே முதல்வர் ஸ்டாலின் எடுக்க போகும் இந்த நேரடி பேச்சுவார்த்தை முயற்சி கை கொடுக்குமா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். மேலும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் தேர்தல் பணியை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தியுள்ளன. அதே வகையில் ஆளுங்கட்சியான திமுகவும் எதிர்கட்சியான அதிமுகவும் கூட்டணியை இறுதி செய்துள்ளது. அடுத்ததாக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. அதிமுகவில் பாஜக, பாமக, அமமுக, தமாக, ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட், முஸ்லிம் லீக், மநீமா, பாமக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த நிலையில்தான் ஆட்சியில் பங்கு, கூடுதல் தொகுதி என திமுகவிற்கு தொடர்ந்து இடையூறு கொடுக்க தொடங்கியது காங்கிரஸ். ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் தவேக தலைவர் விஜயை சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தையும் நடத்தினர். அப்போது காங்கிரஸ் கட்சிக்கு 60 தொகுதிகள், ஆட்சியில் பங்கு என ஏகப்பட்ட ஆஃபர்களை அள்ளி கொடுத்தது. இதனால் காங்கிரஸ் நிர்வாகிகள் திமுகவிற்கு எதிரான கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் பதிய தொடங்கினார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் திமுக நிர்வாகிகளும் கருத்துக்களை கூறி வந்தனர். இதனையடுத்து காங்கிரஸ் கட்சிக்கு செக் வைக்கும் வகையில் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்த தேமுதிகவை தங்கள் அணிக்கு இழுத்து காங்கிரஸ் கட்சிக்கு ஷாக் கொடுத்தது திமுக. இதன் காரணமாக காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்க முடியாது என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டியது. இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா அல்லது முறியடையுமா என எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் நிர்வாகிகளை கண்டிக்கும் வகையில் கூட்டணி தொடர்பாக வெளியில் எந்தவித தகவலையும் தெரிவிக்க கூடாது என காங்கிரஸ் உத்தரவிட்டது. இந்த நிலையில்தான் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை திமுக நேற்று தொடங்கியது. அதில் முதல் ஆளாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அப்போது 5 தொகுதிகளை தங்களுக்கு தர வேண்டும் என IML எதிர்பார்த்த நிலையில் 2 தொகுதிகளை மட்டுமே தர முடியும் என உறுதியாக தெரிவித்தது. மேலும் கூட்டணியில் புதிதாக கட்சிகள் இணைந்துள்ளதால் மற்ற கட்சிகளின் தொகுதிகள் ஒதுக்கீடு எண்ணிக்கையை குறைத்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் திமுகவும் கடந்த முறை 173 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் தற்போது 165 தொகுதிகளில் மட்டும் களம் இறங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதனையடுத்து நேற்று இரவு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினை சந்தித்து பேசினார். அப்போது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி தங்களுக்கு குறைந்தது 35 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது. ஆனால் திமுக தரப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது 25 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. தற்போது கூடுதலாக 2 இடங்களை சேர்த்து 27 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படும் என உறுதியாக தெரிவித்துள்ளது. இதனால் நேற்றைய பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. எனவே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் போதுதான் தொகுதிகளின் எண்ணிக்கை தொடர்பாக தெரிய வரும். மேலும் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 27 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்பந்தம் இன்று இரவு கையெழுத்தாகிறது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்த தமிழகத்துக்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் ஜோடங்கர், தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர்கள் சூரஜ் ஹெக்டே, நிவேதித் ஆல்வா மற்றும் தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றிருந்தனர். இந்த 5 குழு கடந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி திமுக தலைவரும் முதல்வருமான MK ஸ்டாலினை திமுக தலைமையகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து பேசியது. அப்போது ஆட்சியில் பங்கு, அதிக தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என ஸ்டாலினிடம் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் ஜோடங்கர் வலியுறுத்தியிருந்தார். இதனைத் தொடர்ந்து திமுக காங்கிரஸ் இடையே தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை ஏற்கனவே சந்தித்து பேசியிருந்த சபரீசன் காங்கிரசுக்கு 25 முதல் 28 தொகுதிகள் வழங்கப்படும் என கூறியிருந்தார். இதன் பின்னர் ஆட்சியில் பங்கு, அதிக தொகுதிகள் ஒதுக்கீடு என காங்கிரஸ் கட்சியில் சிலர் பேசி வந்தனர். மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை காங்கிரஸ் கட்சியில் பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்து பேசினார். இதனால் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் விலகி விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க கூடுமோ என்ற சந்தேகங்களும் எழுந்தன. திமுக காங்கிரஸ் இடையேயான உறவில் சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் முதல்வர் ஸ்டாலின் சபரீசன் ஆகியோருடன் ஆலோசனை நடத்திய நிலையில் டெல்லி சென்று ராகுல் காந்தியை கனிமொழி MP சந்தித்து பேசினார். ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை சாத்தியம் இல்லை என்பது குறித்து ராகுல் காந்தியிடம் கனிமொழி விளக்கமாக பேசினார். இதனை ஏற்று அந்த கோரிக்கையை வலியுறுத்தவில்லை என ராகுல் காந்தி கனிமொழியிடம் உறுதியளித்திருந்தார். இதன் பின்னர் பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என திமுக அறிவித்தது. மேலும் திமுக கூட்டணியிலே காங்கிரஸ் நீடிக்க வேண்டும் என சோனியா காந்தியை சந்தித்து மூத்த காங்கிரஸ் தலைவர் ப. சிதம்பரமும் வலியுறுத்தியிருந்தார். இதனையடுத்து முதல்வர் ஸ்டாலினை கடந்த வாரம் சோனியா காந்தி, கார்கே ஆகியோர் தொடர்பு கொண்டு பேசினர். இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சலசலப்புகள் முடிவுக்கு வந்து கூட்டணி உறுதியானது. மேலும் 2016ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் அமைந்தது. காங்கிரஸ் கட்சிக்கு 41 தொகுதிகள் வழங்கப்பட்டன. ஆனால் காங்கிரஸ் 8 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்றது. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்தது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இதில் காங்கிரஸ் கட்சி 18 இடங்களில் வெற்றி பெற்றது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.